இந்தியா 67,000 கோடியின் தேஜாஸ் MEC-1A ஒப்பந்தத்தை HAL-க்கு வழங்க இறுதி கட்டத்தில் உள்ளது. 23 ஜூலை 2025 இந்திய பாதுகாப்பு செய்திகள். இந்திய அரசாங்கம் 97 புதிய தேஜாஸ் MEC-1A போர் விமானங்களை வாங்கும் 67,000 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தத்தை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் நிறுவனத்துக்கு வழங்க முடிவு செய்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்திய வான்படை படைப்பிரிவு பலத்தை 42.5க்கு உயர்த்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். தற்போது இந்தியாவிடம் சுமார் 30 ஸ்குவாட்ரன்களே மட்டுமே உள்ளன. இந்த உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஃபைட்டர் ஜெட்டுகள் பழைய MiG-21 போன்ற விமானங்களை மாறாக பயன்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் வான்படை திடீர் தாக்குதல் மற்றும் விமானப்படை தாக்குதல் சாத்தியங்களை மேம்படுத்த முடியும். தொழில்நுட்ப மேம்பாடுகள். தேஜஸ் MEC-1A என்பது பழைய MEC-1Aவின் மேம்பட்ட வடிவம். இதில் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே ரேடார் AESA ரேடார் உள்ளது. மேம்பட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் போன்ற உன்னத வசதிகள் உள்ளன. இதனால் விமானத்தின் உயிர்காப்பு தாக்கும் திறனும் அதிகரித்துள்ளது. HAL நிறுவனம் பெங்களூர் தொழிற்சாலைக்கு கூடுதலாக நாசிக் நகரிலும் புதிய உற்பத்தி யூனிட் ஒன்றை அமைத்துள்ளது. இதன் மூலம் வருடத்துக்கு 16 to 24 போர் விமானங்கள், தேஜஸ் போர் விமானங்கள் வரை தயாரிக்க முடியும். இதனுடைய சவால்கள். இந்த திட்டத்தில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. முக்கியமாக அமெரிக்காவின் GE ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திடம் இருந்து வரும் F404 இன்ஜின்கள் 10 மாத தாமதம் கழித்து மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. மேலும் சில ஆன்போர்ட் சிஸ்டம்களுக்கான சான்றிதழ் வழங்கல் இன்னும் நிலுவையில் உள்ளது. முதலாவது தேஜஸ் MEC-1A 2024 மார்ச் 31 வான்படைக்கு ஒப்படைக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அது 2024 நவம்பருக்கு தள்ளி போயுள்ளது. இந்த தாமதங்களை இந்திய வான்படை கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளது. ஒட்டுமொத்தமாக இராணுவ மேம்பாட்டு திட்டத்தில் தேஜஸ் MEC-1A ஒப்பந்தம் தவிர அரசு மிட் ஏர் ரீஃபியூல் ஏர்கிராஃப்ட் AEWC ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் போன்ற விமான உதவி திட்டங்களையும் விரிவாக செயல்படுத்த முனைந்துள்ளது. ஏர்பஸ் A321 பிளாட்ஃபார்மில் அடிப்படையிலான 6 AEWC சிஸ்டம்ஸ் உருவாக்கத்தை பாதுகாப்பு அமைச்சரவை விரைவில் ஒப்புதல் அளிக்க உள்ளது. மத்திய கிழக்கு ஐரோப்பிய, ரஷ்ய மற்றும் இஸ்ரேலிய நிறுவனங்கள் கலந்து கொள்ளும் ரீஃபியூலர் போட்டிக்கு இது கூடும். இந்த ஒப்பந்தம் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தனியார் துறையின் பங்கேற்புடன் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் 500க்கும் மேற்பட்ட MSME நிறுவனங்களை இணைக்கிறது, சிறு குறு நிறுவனங்களை இணைக்கிறது. இந்த தேஜஸ் MEC-1A திட்டம் எதிர்கால AMCA அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் 5ஆம் தலைமுறை போர் விமானம், இந்தியாவின் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் ஃபைட்டர் திட்டத்தையும் வழிகாட்டுகிறது. இதற்கு HAL, DRDO மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுகின்றன. இந்த 67,000 கோடி ஒப்பந்தம் இந்திய விமானப்படையின் போர் தயார் திறன் மற்றும் நீண்டகால பாதுகாப்பு தன்னிறைவை மேம்படுத்தும் முக்கியமான படியாகும். தாமதங்கள் இருந்தாலும் இந்த இண்டிஜினஸ் உள்நாட்டு உற்பத்தி திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையை திறன் வாய்ந்த, சுய நம்பிக்கை உள்ள மற்றும் பாதுகாப்பாகவும் மாற்றும் வழி வகுக்கிறது. மேலும் தகவல் என்னவென்றால், ஆத்ம நிர்பர் பாரத் உள்நாட்டிலே உற்பத்தி செய்யும் உள்ள திட்டத்தின் அடிப்படையிலேயே இவர்கள் எந்த ஒரு போர் விமான பாகங்களையும் இறக்குமதி செய்கின்றனர். தேங்க்யூ காய்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.